கருமாரி கருணை வச்சு கனிவா கூப்பிடுறா. அருள்வாக்கு சொல்ல அவ பொண்ணு நான் இருக்கேன். அழைப்ப ஏத்துக்கிட்டு அம்மாவை நம்பி வந்தா அளவில்லாத கஷ்டமெல்லாம் அணு அணுவா குறையும் தாயி. மலரு, அந்த அம்மா கிட்ட கூறி கேட்டுட்டு போலாண்டி. எதுக்குமா? ஏற்கனவே நீ குழப்பத்திலயும் கவலையிலயும் இருக்க. அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதே நினைச்சு நீ பயப்படுவ. நம்ம சாமி கும்பிட தானே வந்தோம். சாமி கிட்ட நம்ம பாரத்தை இறக்கி வச்சுட்டு கிளம்பலாம். இல்லடி, எனக்கு மனசே சரியில்லை. நம்ம வீட்டுல யாருக்குமே நிம்மதி இல்ல. சுத்தி நடக்கிறதெல்லாம் தப்பாவே இருக்கு. ஜெயிலுக்கு போன உன் புருஷன் எப்ப திரும்பி வரப்போறாருன்னு தெரியல. வீட்டை விட்டு ஓடி போன கையலுக்கு என்ன ஆச்சு, அவ எங்க இருக்கான்னு ஒண்ணுமே தெரியலையடி. மலர, இப்ப எப்படி மயிலு திடீர்னு மாறிட்டா? எதனால எப்படி மாறினான்னு எனக்கு புரியலம்மா. அப்புறம் மயில் கிட்ட தேன் ஏதாவது கேட்டு சொல்வான்னு பார்த்தா தேனும் என்னை ஏமாத்திட்டா. நம்ம குடும்பத்துல ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, நம்ம கஷ்டம்லாம் எப்ப தீரும்னு அந்த அம்மா கிட்ட கேட்க போறேன். அவங்க 4 வார்த்தை நல்லபடியா சொன்னாதான் என் மனசு ஆறும். அம்மா, அம்மா வாதாயி, உட்காரு. கைய நீட்டு தாயி, அந்த கைய நீட்டு தாயி. என்னாச்சுமா? நான் என்னன்னு சொல்லுவேன் தாயி. அஷ்டமத்து சனியோட ஆதிக்கம் நடக்கையில கஷ்டமும் நஷ்டமும் கணக்கில்லாம வந்து போகும். கடல் சீறி பொங்கறதுக்கு நீ கவலைப்பட்டுக்கிட்டு கைய நீட்டிட்ட. பெரும் புயலா உருவெடுத்து புரட்டி போடுறப்போ நீ என்ன பண்ணுவ? அம்மா, இதுக்கு என்ன அர்த்தம்? இதை விட பெரிய கஷ்டத்தை எல்லாம் நான் அனுபவிக்க போறேன்னு சொல்றீங்களா? அப்படித்தான் உன் கைரேகையும் சோழியும் சொல்லுது தாயி. உன் பொண்ணுங்களை கரையேத்துறதுக்கு நீ நிறைய கனவு கண்டிருப்ப. வழி மாறி போன கப்பல் மாதிரி உன் கனவும் திசை மாறி போயிருச்சு. உன் நம்பிக்கைய பொய்யாக்குன உறுத்தல்ல ஒரு உண்மை உன் கண்ணு முன்னாடி வர முடியாம கண்ணாமூச்சி ஆடுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா உன் கனவை கலைச்சவ கழுத்துல இந்நேரம் தாலி ஏறி இருக்கணும் தாயி. மலரு, அவங்க கையில பத்தி தான் சொல்றாங்களா? கல்யாணம் பண்ணிக்கதான் அவ வீட்டை விட்டு போனாளா? இல்ல தாயி, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. இப்ப என் பொண்ணு என் கூட இல்லதான். ஆனா எனக்கு தெரியாம அவ கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டாமா. அது உன் நம்பிக்கை தாயி. வெறும் நம்பிக்கையால உண்மைய மாத்த முடியாது, நடக்க போறத தடுக்கவும் முடியாது. ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி பயமுறுத்துறீங்களேம்மா. பயமுறுத்தல தாயி,
பார்த்து பொண்ணு, எச்சரிக்கை பண்றேன் உனக்கு. அதையும் பூடகமா தான் சொல்றீங்க. என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்களேம்மா. உண்மைய உடைச்சு சொல்ற அதிகாரம் எனக்கு இல்ல தாயி. உன் கஷ்டகாலம் இனிமேலையும் தொடரத்தான் போகுது. வரப்போறத நினைச்சு வருத்தப்படுறத விட அத தாங்கிக்கிற சக்திய குடுன்னு அம்மாவை வேண்டிக்கோ. அதான் ஒரே வழி. ஏம்மா, பரிகாரம் ஏதாவது பண்ணி எங்க வேதனையை குறைக்க வாய்ப்பு இருக்கா? அம்மனுக்கு புடவை சாத்திட்டு 11 சுமங்கலி பொண்ணுங்களுக்கு புடவை எடுத்து கொடு. எந்த பரிகாரமா இருந்தாலும் மன நிம்மதிக்குத்தான். அம்மா உத்தரவை மாத்தி எழுதுற அதிகாரம் எனக்கு இல்ல. நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சா வீரியத்தை குறைக்கலாம், ஆனா விதிய மாத்த முடியாது. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், இப்ப நீ போலாம். மலர, காணிக்கவே. அம்மா, அந்த அம்மா சொன்ன மாதிரி கையலுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குமாமா? இல்லம்மா, அவங்களும் தோராயமா தான் சொல்றாங்க. அவங்க தெளிவா எதுவும் சொல்லல. அப்படிலாம் எதுவும் நடக்க வாய்ப்பு இல்ல. தேவையில்லாம நம்ம மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரிம்மா, அவங்க சொன்ன பரிகாரத்தை பண்ணிடலாமா? நாம கடைக்கு வரைக்கும் போயிட்டு வந்துடலாமா? வா. செல்ல அட்டன் பண்ணாம கட் பண்றனா பேச விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சுக்க வேணாமா? என்ன மனுஷன் அவரு? இந்த கயிறு கழுத்துல இருந்தா அவர் போன் பண்றப்பெல்லாம் ஐயோ சாமின்னு போன் எடுக்கணுமா? பெரிய தலைவலியா இருக்கு. எப்படா சிரிப்பு வருது? ஹலோ, சொல்லுங்க. யாரு? அமுதாமணியா பேசுறது? ஆமா சார், நீங்க? நான் குகை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏட்டு பரமர் பேசுறேன். நீ உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாமா. எதுக்கு சார்? அமுதாங்கிற பேர் வச்சவங்களுக்கு எல்லாம் விருந்து வைக்கிறோம். வந்து மூக்கு பிடிக்க சாப்பிட்டு போ. சார், என்ன சாரு மோருன்ட்டு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டா வரணும், இல்ல லேடி கான்ஸ்டபிள் அனுப்பிக்கிட்டுமா? வேணாம் சார், நான் வரேன். சீக்கிரம் வா. டேய், சிரிச்சது போதும். உன் விஷயத்துல தான் ஊரே சிரிக்குதே. டேய், நீ இங்கதான் இருக்கியா? இதெல்லாம் ஓ வேலைதானா? டேய், என்ன இது? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என் முன்னாடி மிரட்டுற? புருஷனை வாடா போடான்னு பேசுற, கை வைக்கிற? சார், இவன் என் புருஷனே இல்ல சார், ஃப்ராடு சார். சரி, முதல்ல உட்காரு. உட்கார்ற. இங்க பாரு, அவன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான்னு தெரியுமா? என் முன்னாடி ஒரு சேர்த்து வைங்க, முன்னாடி ஒரு சேர்த்து வைங்க, இல்லாட்டி செத்து போயிருவாங்கடா. எல்லாம் நடிப்பு சார், வேஷம் சார், நம்பாதீங்க. நடிப்பு, வேஷமா? புரியல மணி. கல்யாணம் ஆகி 2 நாள் கூட இல்ல, இதுக்கு முன்னாடி வேற லவ் பண்ணிருக்கீங்க. இப்ப திடீர்னு உங்க அம்மா வீட்டுக்கு வேற ஓடி போயிட்டியா மணி? என்ன பிரச்சனை உங்க 2 பேருக்குள்ள? நான் எதுக்கு சார் இவன் வீட்டுல இருக்கணும்? என்ன மணி? பொண்டாட்டி புருஷ வீட்டுல இருக்கிறதான முறை? சார், எனக்கு நடந்தது கல்யாணமே இல்ல சார். கல்யாணமே இல்லையா?
சார் நானும் இவனு ஃப்ரெண்டா தான் சார் பழகணும். லவ் பண்றேன்னு சொன்னான் சார். லவ் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி சரின்னு தலையாட்டிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போனான் சார். கோயிலுக்கு போனோடனே திடீர்னு தாலி கட்டிட்டான் சார். டேய் எந்திரி எந்திரி. ஏண்டா இவ்வளவு வக்கரமானவனா? வலுக்கட்டாயமா அந்த பொண்ணுகளுக்கு தாலி கட்டி இருக்க. அந்த பொண்ணே உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொல்றா. அப்புறம் எதுக்குடா தாலி கட்டின? இவ்வளவு கூத்து நடந்திருக்குது, வந்து சேர்த்து வைங்கிற. ஏண்டா ராஸ்கோலு. தாலி கட்டிட்டா தப்பிக்க முடியாதுல்ல. என் கூட பொண்டாட்டியா வாழ்ந்துதான் ஆகணும். அதான் சார். எந்த சட்டத்துல அப்படி எழுதி இருக்குது? ஏண்டா அயோக்கிய ராஸ்கல், அவ வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்கு அவ கழுத்துல தாலிய கட்டின? ஏய், பொண்ணுங்கன்னா என்னண்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு ஆடுற பொம்மை மாதிரி நாங்க ஆயிட்டோமா? ஏன் மயில கோபப்படாத, அமைதியா இரு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கக்கா. ஏண்டா மஞ்சள் கயிறை கட்டிட்டா இவ உனக்கு சொந்தமாயிடுவேன்னு எந்த முட்டாள்ட்ட உன்கிட்ட சொன்னா? ஏய் மேடம், தாலி கட்டிட்டா பொண்டாட்டி ஆயிடுவா. அதானே நம்ம பண்பாடு கலாச்சாரம் எல்லாம். டேய், காலம் காலமா இந்த 2 வார்த்தையை சொல்லி தானடா எங்களை இவ்ளோ நாளா அடக்கி வச்சிருக்கீங்க. இப்பதான் எல்லாத்தையும் உடைச்சிட்டு நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு திரும்பவும் அதே வார்த்தையை வச்சு எங்களை முடக்க பாக்குறீங்களா? சார் உதமணி, நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, உன் வேலையை பாரு போ. சார், நீங்க இந்த விஷயத்தை தலையிடாதீங்க சார். இவன மாதிரி ஆளுங்கள எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க தான் டீல் பண்ணணும். என்னமோ இவன் உன் கழுத்துல தாலி கட்டின மாதிரி அவனை போட்டு போட்டு அடிக்கிற. என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை? டேய், உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம்னா நீயே உன் கழுத்துல தாலியை கட்டிக்கோடா. அதுக்கு மட்டும் தான் உனக்கு ரைட்ஸ் இருக்கு. இன்னொருத்தி கழுத்துல கட்டணும்னா அவளோட சம்மதம் தேவை, அவளோட அனுமதி தேவை. எங்க பெர்மிஷன் இல்லாம நாங்க சம்மதிக்காம எப்படிடா எங்க கழுத்துல தாலியை கட்டுவ? நாங்களும் உங்கள மாதிரி மனுஷங்க தானே. எங்களுக்கும் மனசு இருக்கு, விருப்ப வெறுப்புன்னு எல்லாமே இருக்கு. வேணும் வேண்டான்னு முடிவெடுக்கிற உரிமையும் இருக்கு. அத மதிக்கணும்னு உங்களுக்கு எல்லாம் ஏன்டா தோண மாட்டேங்குது? ஒரு மஞ்ச கயிறை கட்டிட்டா கணவனே கண் கண்ட தெய்வம்னு நினைச்சு உங்க பின்னாடியே நாங்க நாய்க்குட்டி மாதிரி வருவோம்னு நினைச்சீங்களா? ஒரே ஒரு மஞ்ச கயிறை கட்டிட்டு எங்களை அடிமை மாதிரி அடக்கி வச்சதெல்லாம் அந்த காலம்டா. இனிமே எங்களை அடக்கறதெல்லாம் நடக்கவே நடக்காது. எங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை நாங்க ஏத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ ஏமா இன்னும் இந்த தாலியை சுமந்துட்டு இருக்க? இது இருக்கிறதுனால தானே இவன் வந்து வந்து உன்னை வம்பக்கு இழுத்துட்டு இருக்கான். உன் சம்மதம் இல்லாம கட்ட தாலியை நீ இப்பவே தூக்கி எறிமா. இல்லன்னு வச்சுக்கோ, வள வந்தமா இவன் உனக்கு தாலியை கட்டிட்டான்னு நீ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. இப்பவே இவனை லாக்அப்ல வச்சு இவன் தோலை உரின்னு உரிச்சறற. வாடா. ஐயோ மேடம், வேணாம் மேடம், என்ன விட்டுருங்க மேடம். நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம், என்ன விடுங்க மேடம். ஏண்டா அந்த தாலி வேண்டாமாடா? இந்த பொண்ணு வேண்டாமா? மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வாங்கம்மா. சாமி சொல்லுங்க. குறி சொல்ற அம்மா பரிகாரம் பண்ண சொன்னாங்க. அம்மனுக்கு சாத்திரத்துக்கு புடவை எடுத்துட்டு பேஷா வந்து அர்ச்சனை பண்ணிடலாம். பண்ணிடுங்க. யார் பேருக்கு பண்ணணும்? அம்மன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிம்மா. சாமி ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. அதுல 11 சுமங்கலி பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டிய புடவைய வச்சிருக்கோம். இங்க கோயில்ல வச்சு கொடுத்துடலாமா சாமி? தாராளமா கொடுக்கலாமா. ஆனா எந்த நேரத்துக்கு நிறைய பேர் வரமாட்டாங்களே, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் கொடுக்கணும். சரிங்க சாமி, நாங்க இருந்து கொடுத்துட்டு போறோம். அதையும் கொடுங்க. அம்மன் பாதத்துல வச்சு அர்ச்சனை பண்ணி தரேன். அதை கொடுங்க. இந்தாங்க சாமி. அம்மா, நான் வாழற வாழ்க்கையோட அர்த்தம் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணுங்களோட சந்தோஷம்தான் என் சந்தோஷம்.
அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறத தவிர நான் வேற எதையுமே பெருசா நினைச்சதில்லம்மா. இத்தனை வருஷமும் நான் என் கண்ணுக்குள்ள வச்சுதான் அவங்கள வளர்த்து ஆளாக்குனேன். ஆனா இப்போ எல்லாமே மாறி போச்சு. அவங்க வாழ்க்கை என் கை மீறி போயிட்ட மாதிரி இருக்கு. என் மூத்த பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சும் அவ நிம்மதி இல்லாம தவிச்சிட்டு இருக்கா. என் கூட இருக்க பிடிக்காம என் 2வது பொண்ணு வீட்டை விட்டு போயிட்ட அம்மா. நான் பெருசா நம்பிட்டு இருந்த என் கடைசி பொண்ணு இப்பெல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. எவ்வளவு காலம் நான் வாழ்ந்ததுக்கு எந்த பலனுமே இல்லாம போயிடுமோன்னு தோணுது. நான் பயந்த மாதிரி நடக்காம நீதாம்மா பாத்துக்கணும். என் மாப்பிள்ளையோட புதிய திருத்தி அவரை மலர் கூட நீதாம்மா நல்லபடியா வாழ வைக்கணும். கையில எப்படியாவது திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருமா. மயில நான் பழைய மாதிரி பார்க்கணும். பரிகாரத்தை ஏத்துக்கமா. என் வேண்டுதலை நிறைவேற்றி வைத்தாயே. இது வெறும் வேண்டுதல் இல்ல, நான் வாழறதுக்கான ஆதாரமே இதுதான் தாயி. பிரகாரத்தை சுத்திட்டு வந்து அங்க ஓரமா நின்று புடவையை கொடுங்க. வாங்கி. சரிங்க சாமி. ஒரு நிமிஷமா. சுமங்கலி பொண்ணுங்களுக்கு புடவையும் மஞ்சள் குங்குமமும் கொடுத்துட்டு இருக்கோம், வாங்கிக்கோங்க. எதுக்கு கொடுக்குறீங்கம்மா? என் பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாமா இந்த பரிகாரத்தை பண்றோம். மனசார இதை வாங்கிக்கிட்டு வாழ்த்துனீங்கன்னா நல்லா இருக்குமா. கொடு. என்ன வேண்டுதல் இருந்தாலும் கண்டிப்பா நல்லது நடக்கும். இந்தாங்கம்மா, வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிம்மா. வரேம்மா. சரிங்க. என்னம்மா எல்லா புடவையும் கொடுத்துட்டேல? 10 புடவையும் கொடுத்துட்டோம் சாமி. ஒரே ஒரு சுமங்கலியை பார்த்தா இந்த புடவையும் கொடுத்துருவோம். 10 பேருக்கு இவ்வளவு நாடி எடுத்து இன்னும் ஒருத்தருக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பேன். ஒண்ணு பண்ணுக்கோ, அது புடவை வேணா என்கிட்ட கொடுங்கோ. யாராவது சுமங்கலி வந்தா நான் கொடுத்துறேன். ஆமாம்மா, அப்படியே பண்ணிடலாமா? வெயில் வேற ஜாஸ்தி ஆயிட்டே போகுது, ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சரி கொடு. கொடு, நான் கொடுத்துறேம்மா. நீங்க போயிட்டு வரோம். வாங்க. சரிங்க சேவமா சாமி. இருக்கும். அம்மா, உண்மையை மறைக்கிறோன்ற ஒருத்தல்ல என்னால வேலை சரியா செய்ய முடியல. வீட்லயும் எப்பவும் போல இருக்க முடியல. நான் இப்படி இருக்கிறது எனக்கே பிடிக்கலமா. இந்த டென்ஷன்லயே என்ன தொலைச்சிருவேணும்னு எனக்கே பயமா இருக்குமா. என்ன இந்த பிரச்சனையில மாட்டி விட்டது நீதான். எனக்கு இதுல இருந்து விடுதலை கொடுக்கணுமா. என் மனசுக்கு அமைதி கொடுத்து என்ன பழைய மாதிரி மாத்தணும். என் கனவு நிறைவேறாம என் இயல்பையும் மாத்திக்காம இந்த உண்மையை காப்பாத்துற தைரியத்தையும் நீதாம்மா கொடுக்கணும். அம்மா, அம்மா ஒரு நிமிஷம் இருங்க, இத வரேன். இத வாங்கிக்கோங்கம்மா.
எதுக்கு சாமி? ஒரு அம்மாவும் பொண்ணும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் புடவையும் வச்சு கொடுத்தாங்க. ஒண்ணே ஒண்ணு பாக்கி இருக்கு, இத நீங்க வாங்கிக்கோங்கம்மா. ஆ, எனக்கு வேணாம் சாமி. நீங்க சுமங்கலி பொண்ணு தானம்மா? உங்க தாலிச்சரட பாக்கும்போது இப்பதான் கல்யாணம் ஆன மாதிரி தெரியறது. இத வாங்கிக்கிறது ரொம்ப விசேஷமா, வாங்கிக்கோங்க. இல்ல சாமி, வேற யாருக்காவது கொடுத்துருங்க, எனக்கு வேணாம். அப்படி சொல்லக்கூடாதும்மா. இது சுவாமி கிட்ட வச்ச புடவை உன்கிட்ட வந்து சேரணும்னு இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கு. நீ இத வாங்கிண்டா சுவாமியோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உன் கூடவே இருக்கும்மா. உன் வாழ்க்கை ரொம்ப நல்ல அமோகமா இருக்கும். வாங்கிக்கோங்க.